பொன்னியல் மாடம் பொழிந்து தோன்றும் புதுவையர்கோன் விட்டு சித்தன் கோதை இன்னிசையால் சொன்ன செஞ்சொல் மாலை ஏத்தவல்லார்க்கு இடம் வைகுந்தமே. மார்கழி நோன்பினுடைய 5ஆம் நாள் திருப்பாவையினுடைய 5ஆம் பாசுரத்தை நாம் அனுசந்திக்க இருக்கிறோம். பாவை 30 பாடல்களிலும் 3 காட்சிகளாக பெரியோர்கள் பிரிப்பார்கள். அதில் முதல் காட்சிங்கிறது முதல் 5 பாசுரங்களை உள்ளடக்கியது. அதிலே நிறைவு பாசுரமானது இன்றைய பாசுரம். இந்த 5 பாசுரங்களிலே ஆண்டாள் இறைவனுடைய 5 நிலைகளை விளக்குகிறாள். பரவாசு தேவனாக வைகுந்தநாதனாக இருக்கக்கூடிய எம்பெருமானை நாராயணன் என முதல் பாசுரத்திலும், அடுத்து வியூகம் என்கின்ற நிலையிலே திருப்பாற்கடலிலே பள்ளி கொண்டிருக்கக்கூடிய பரந்தாமனை பார்க்கடலில் பையத்துயின்ற பரமன் என 2ஆம் பாசுரத்திலும், அடுத்து விபவம் என்கின்ற நிலையிலே ஓங்கி உலகளந்த உத்தமனையும், 4ஆம் பாசுரத்திலே மலைத்தேவனுக்கும் எம்பெருமானே அந்தர்யாமியாக இருக்கிறான் என்றும், இந்த பாசுரத்திலே 5ஆம் பாசுரத்திலே இறைவனுடைய அச்சை திருமேனியினுடைய சிறப்பையும் சொல்லி இறைவனுடைய 5 நிலைகளை போற்றுகிறாள் ஆண்டாள். மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குளத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய். ஊழ்வினைன்னு சொல்லக்கூடிய விதியினுடைய வலிமையை நமது வாழ்க்கையிலே பல காலகட்டங்களிலே உணர்ந்திருக்கிறோம். கர்மாவை பற்றி கவலைப்படாதவர்கள் யாரும் இருக்க முடியாது. கர்மாக்களை 3ஆக பெரியோர்கள் பிரித்தார்கள். சஞ்சித கர்மம், ஆகாமியம், பிராரத்தம். இந்த 3 வினைகளையும் கழிக்கக்கூடிய 3 அற்புதமான வழிகளை இந்த பாசுரத்திலே ஆண்டாள் காட்டுகிறாள். மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை, இறைவன் தனது உடமையாக இருக்கக்கூடிய நம்மையெல்லாம் எப்படியாவது உய்விக்க வேண்டும்னு சதா சர்வகாலமும் சிந்தித்துக் கொண்டே இருக்கிறான். அதற்காக அவன் பல முயற்சிகளை எடுத்தான். அதிலே பல அவதாரங்களிலே வந்து நம்மை நன்னெறிப்படுத்தினான். அதிலே தலை சிறந்தவற்றை தசாவதாரங்கள் என்று கொண்டாடுகிறோம். மீனுடு ஆமை கேளல் அறிகுறலாய் முன்னும் ராமனாய் பின்னும் ராமனாய் தாமோதரனாய் கல்கியும் ஆனான்பார் ஆழ்வார். அப்படி தசாவதாரங்களிலெல்லாம் பூரண அவதாரம் என்று போற்றப்படக்கூடியது கிருஷ்ணாவதாரம். அந்த கிருஷ்ணனே இந்த பாவை நோன்பினுடைய நாயகனும் கூட. முதலில் இப்போதுதான் கண்ணனை நமக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறாள் ஆண்டாள். அவனை பற்றி சொல்ல வேண்டும் என தோன்றிய போதே அவனுடைய மாய லீலைகள் தான் ஆண்டாளினுடைய மனதுக்குள்ளே வருகிறது. எடுத்த எடுப்பிலேயே அவன் மாயன் என்கிறாள். மற்ற எந்த அவதாரங்களுக்கும் இல்லாத தனிச்சிறப்பு கிருஷ்ணாவதாரத்துக்குண்டு. அதனாலதான் அந்த அவதாரத்தை பூரண அவதாரம் என்று போற்றுகிறோம். பிறக்கும் போதே சதுர்புஜங்களோடும் சங்கு சக்கரம் கதை கட்கம் சாத்தியம்னு சொல்லக்கூடிய பஞ்சாயுதங்களோடும் மாணிக்க மணி கிரீடத்திலே அழகான மயில் தோகையோடும் எம்பெருமான் அவதரிக்கிறான். சங்கு கழுத்து, கண்ணாடி போன்ற கண்ணம், மேல் நோக்கிய மூக்கு, விசாலமான நெற்றி, அதிலே கஸ்தூரி திலகம், மேகங்களை பழிக்கும் கேசவாசம், அதிலே அழகான மயில் தோகைன்னு எம்பெருமானுடைய அவதாரமே பெரிய அதிசயமும் மாயமும் நிறைந்தது. அவதரிக்கும் போதே நானே சர்வேஸ்வரன் சர்வலோக சரண்யன் என்று காட்டிக்கொண்டு பிறந்த எம்பெருமான் ஏராளமான மாயங்களை செய்தான். திருவாய்ப்பாடியிலே ஒரு சமயம் நண்பர்களோடு சேர்ந்து வெண்ணெயை திருடி உண்டு கொண்டிருக்கிறான் கிருஷ்ணன். பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான்கிற மாதிரி வெண்ணெயை உருட்டி உருட்டி விழுங்கிக் கொண்டிருக்கிற நேரத்திலே ஒரு ஆட்சியிடம் மாட்டிக்கொண்டான். ஏ கள்ள கிருஷ்ணா, இத்தனை நாள் உன்னைத்தான் தேடிட்டு இருந்தேன், கையும் களவுமாக மாட்டிக்கொண்டாய், வா யசோதையிடத்திலே உன்னை என்ன செய்கிறேன் பார்னு சொல்லி கிருஷ்ணனை எடுத்து மடியிலே இறுக்கமாக வைத்துக்கொண்டு வேக வேகமாக நடக்கிறாள் ஆட்சி. ஏ யசோதை, இங்கே வா, எத்தனை நாட்கள் உன்னுடைய மகன் திருடன் கல்வன்னு சொல்லியிருப்பேன், நீ நம்பினியா? இதோ கையும் களவுமாக அவனை பிடித்து கொண்டு வந்திருக்கிறேன், இப்ப என்ன செய்ய போறேன்னு கேட்டாள் ஆட்சி. கடுமையான கோபத்தோடு கையிலே பிரம்போடு உன்னை என்ன செய்கிறேன் பாருன்னு சொல்லி, எங்கே என் கண்ணன், எங்கே கிருஷ்ணன் காட்டுன்னு வந்தா. அந்த ஆட்சி இதோ பார் என் மடியிலே அமர்ந்திருக்கிறான்னா, மடியில பார்த்தா அந்த ஆட்சியினுடைய கணவன் அமர்ந்திருக்கிறான். அவன் மாமாயன் இல்லையா? அதுபோல கண்ணன் தெருவிலே விளையாடி கொண்டிருக்கிறான். அந்த வீதி வழியாக பழம் விற்கக்கூடிய பாட்டி வந்தாள். ஏ பாட்டி, அந்த பழங்கள் எல்லாம் எனக்கு வேண்டும், உனக்கு தேவையான தானியங்களை நான் எங்கள் வீட்டிலே இருந்து எடுத்து வருகிறேன் இருன்னு சொல்லி
தன்னுடைய பிஞ்சு கரங்கள் இரண்டிலும் நெல்மணிகளை அள்ளி கொண்டு வந்து அந்த பாட்டியினுடைய கைகளிலே கொடுத்தான். அந்த குட்டி கைகளிலே அவன் கொண்டு வந்த நெல்மணிகள் எல்லாம் தத்தி தத்தி நடந்து வந்ததாலே பலவும் சிந்திவிட்டன. அவனுடைய திருக்கரங்களிலே ஏதோ ஒரு சில நெல்மணிகள் மட்டும் ஒட்டி கொண்டிருந்தன. இதை கொண்டு வந்து காட்டி, பாட்டி, இந்த நெல்மணிகளுக்கு நீ பழங்களை எனக்கு நிறைய கொடுன்னா. எம்பெருமானினுடைய கரங்களிலே ஒரு கையில் சங்கு ரேகையும் ஒரு கையில் சக்கர ரேகையும் தெரிவதைக் கண்டு என்ன பாக்கியம் செய்தேன்னு மொத்த பழங்களையும் கொடுத்துவிட்டு மகிழ்ச்சியோடு இந்த சில நெல்மணிகளை பெற்றுக்கொண்டு சென்றாள் பாட்டி. வீட்டில் சென்று பார்த்தால் அனைத்தும் நவரத்தினங்களாக மின்னின. கண்ணனை நினைத்தாதே அவன் செய்த மாய லீலைகள் தான் மனதை உருக்கும். நமக்கு அவனை அறிமுகம் செய்து வைக்கிற ஆண்டாள் அவன் மாயன் என்று முதலிலே சொன்னால், அடுத்து அவன் மண்ணு வடமதுரை மைந்தன். நாம பிறப்பதுங்கிறது எங்க பிறக்கிறோம், யாருக்கு பிள்ளைகளாக பிறக்கிறோங்கிறத நாம தீர்மானிக்க முடியாது, நமது வினைதான் தீர்மானிக்கும். ஆனால் எம்பெருமான் அப்படி அல்ல. தான் எங்கே பிறக்க வேண்டும், எங்கே வளர வேண்டும் என்பதை தீர்மானித்து கொண்டு அவதரிப்பான். அப்படியானால் இந்த வடமதுரையிலே எம்பெருமான் பிறக்க வேண்டும் என திருவுள்ளம் பற்றி இருக்கிறான்னு சொன்னா என்ன பாக்கியம் செய்திருக்க வேண்டும் இந்த வடமதுரை. அதனாலே அவன் மண்ணு வடமதுரை மைந்தன். அது மட்டுமல்ல, அவன் தூய பெருநீர் யமுனை துறைவன் என்கிறாள் ஆண்டாள். புண்ணிய நதிகளிலே கங்கையையும் கோதாவரியையும் விட பல மடங்கு உயர்ந்தது யமுனை என்பது ஆண்டாளின் திருவுள்ளம். ராமாவதாரத்திலே பிராட்டியை சிறையெடுத்து செல்லுகிறான் ராவணன். பிராட்டி கண்ணீரோடு சொன்னாள், ஏ நதிகளின் நாயகமே, எனக்கு நேர்ந்த இந்த நிலையை நீ ராமபிரானிடத்திலும் இளைய பெருமாளிடத்திலும் நீ கூற வேண்டும் என சொல்லி இருந்தாள். ஆனால் இந்த அரக்கன் ராவணனுக்கு அஞ்சி இந்த கோதாவரி ராமபிரானிடத்திலே இந்த செய்தியை கூறவில்லை. அதனாலே பெரும் பழியை சுமந்தது இந்த கோதாவரி. அதுபோலதான் கங்கை. எம்பெருமான் கங்கையை கடக்க வேணும்னு சொன்னபோது இந்த கங்கையானது வழிவிடவில்லை. குகனின் உதவியோடு நதியை கடந்தான் எம்பெருமான். ஆனால் இந்த யமுனை அப்படி அல்ல. கொட்டக்கூடிய மழையிலே நடுநிசை நேரத்திலே கூடையிலே குட்டி கிருஷ்ணனை வைத்துக் கொண்டு வசுதேவர் வருகிறார் என அறிந்தவுடன் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடி வரக்கூடிய யமுனை வழிவிட்டாள். அதனாலே மட்டுமல்ல, எம்பெருமான் எத்தனை காலம் இந்த யமுனையிலே நீராடி இருப்பான், ஆடி பாடி மகிழ்ந்திருப்பான். அவனுடைய திருமேனியை தீண்டக்கூடிய பெரிய புண்ணியம் செய்தது யமுனை. அதனாலே இது தூய நீர் யமுனை. அதைவிடவும் சிறப்பு, பரம பாகவதர்களாய் இருக்கக்கூடிய கோபிகைகளினுடைய திருவடி சம்பந்தம் உடையது. பகவானுடைய சம்பந்தத்தை விட பாகவதர்களுடைய சம்பந்தம் பெரிய சிறப்பை தரும். அதனாலே இது தூய பெருநீர் யமுனை. அதன் தலைவனாக யமுனை துறைவன் என்று எம்பெருமானுக்கும் திருநாமம். இந்த திருநாமம் ஆண்டவனை விடவும் ஆளவந்தாருக்கு மிக பொருத்தமாக அமைந்தது. ஜகதாச்சாரியன் உடையவர் எம்பெருமானார் பாஷ்யக்காரர் திருப்பாவை ஜீயர் என்று போற்றி கொண்டாடக்கூடிய அற்புதமான பகவத் ராமானுஜரை கடாட்சி தருளியவர் இதே திருநாமத்தை உடைய யமுனை துறைவன் என்கின்ற ஆளவந்தார். மாயன், மண்ணு வடமதுரை மைந்தன், தூய பெருநீர் யமுனை துறைவன் என்று நமக்கு அறிமுகப்படுத்தி ஆண்டால் அடுத்து சொன்னது அவன் ஆயர் குலத்தில் தோன்றிய அணிவிளக்கு. பெருமாயனாக விளங்கக்கூடியவன் சாதாரண ஆயனாக வந்து அவதரித்தான் என்கின்ற ஆச்சரியத்தை இந்த வரிகளிலே நமக்கு காட்டுகிறாள் ஆண்டாள். அவனது சௌசில்யம் எவ்வளவு சிறப்புக்குரியது. ராமனை வெங்கதிரோன் குலத்துக்கு விளக்காய்த் தோன்றியும்பார் குலசேகர பெருமாள். அந்த விளக்கு பகல் விளக்கு என வியாக்கியான கர்த்தாக்கள் அருளினார்கள். ஏன்னா விளக்கினுடைய பெருமையே இருள் இருக்கக்கூடிய இடத்தில் தான் தெரியும். அறிவொன்றும் இல்லாத ஆயர் குலத்திலே வந்து எம்பெருமான் அவதரித்தான். அதனாலே இவன் ஆயர் குலத்தில் தோன்றும் அணிவிளக்காக மணிவிளக்காக போற்றப்படுகிறான். ராமனோ தசரதனுடைய மகன். அவனுடைய சகோதரர்களோ மிகச்சிறந்த வில்லாளிகள். அவனுடைய ஆசிரியர்களோ வசிஷ்டர், விஸ்வாமித்திரர் போன்ற பெரியோர்கள். ஆனால் எம்பெருமானுடைய தகப்பனாய் இருக்கக்கூடிய நந்தகோபனோ பசும்புல் சாபம் மிதியாதவன். உடன் பிறந்த பலராமனோ முன்கோபக்காரன். சுற்றி இருப்பவர்கள் இடக்கைக்கும் வழக்கைக்கும் வேறுபாடு தெரியாத ஆயர்கள். இந்த இடத்திலேதான் எம்பெருமான் விளங்கத் தோன்றுகிறான். பெருவிளக்காக மணிவிளக்காக ஆயர் குலத்திற்கு அணிவிளக்காக காட்சி கொடுக்கிறான். அடுத்து சொன்னால் ஆண்டாள் அவன் தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரன். பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான்கிற மாதிரி ஒவ்வொரு நாளும் வெண்ணையையும் பாலையும் விழுங்கிக் கொண்டிருந்த கண்ணன் ஒரு நாள் கையும் களவுமாக யசோதையிடத்திலே மாட்டிக்கொண்டான்.
அந்த கள்ள கிருஷ்ணனை வீட்டில் இருக்கக்கூடிய உரலிலே கண்ணினுன் சிறு தாம்பினாலே கட்டுண்ண பண்ண வேணும்னு முடிவு செய்கிறாள் யசோதை. உலகங்களையெல்லாம் கட்டி காக்கக்கூடிய எம்பெருமானை அன்பினாலும் பக்தியினாலும் கட்டினாள். அந்த தாயினுடைய அன்புக்கு கட்டுப்பட்டு எம்பெருமானும் விரலிலே கட்டுண்டு கிடந்தான். இந்த செய்தியை கேட்டு 6 மாதங்கள் மோகித்து கிடந்தார் நம்மாழ்வார். மகாபாரதத்திலே முக்கியமான கட்டம். பாண்டவ தூதனாக எம்பெருமான் தூது செல்ல போகிறான். துரியோதனிடத்திலே சென்று என்ன பேச வேண்டும் என பாண்டவர்களே நீங்களே சொல்லுங்கள் உங்களுடைய கருத்துக்களைன்னு கேட்கிறான். தருமன் சமாதானம் என்றான், பீமன் யுத்தம் என்றான், அர்ச்சுனனும் அதுவே என்றான், நகுலனும் யுத்தம் தான் தீர்வுன்னா, பரம ஞானியாய் இருக்கக்கூடிய சகாதேவா உன்னுடைய கருத்து என்னன்னு கேட்டப்ப சகாதேவன் சொன்னான், கிருஷ்ணா, சிந்தித்தபடி நீ சென்றாள் என், ஒளிந்தாள் என், செறிந்த 100 மைந்தர்க்கும் முதல்வன் நிலம் வழங்காமல் இருந்தாள் என், வழங்கினாள் என், கொந்துற்ற குழல் இவளும் முடித்தாள் என், விரித்தாள் என், அந்தத்தில் முடியும் வகை அடியேற்கு தெரியுமோ ஆதிமூர்த்தி. நாங்கள் நினைப்பதா நடக்கப் போகிறது கண்ணா, நீ என்ன நினைத்திருக்கிறாயோ அதுதானே நடக்கப் போகிறதுன்னா. இப்ப கண்ணபிரான் கேட்டார், பாரத யுத்தத்தை தடுத்து நிறுத்துவதற்கான வழி இருந்தால் சொல்லு சகாதேவன்னா. இப்ப சகாதேவன் பல வழிகளை சொன்னா. அதுல ரொம்ப முக்கியமானது, கிருஷ்ணா, உன்னுடைய கைகளையும் கால்களையும் கட்டி ஒரு மூலையிலே அமர வைக்க வேண்டும்னா. முடிந்தால் என்னை கட்டு பார்க்கலாம்னு சொல்லி 16,000 வடிவங்களை எடுத்து எம்பெருமான் காட்சி கொடுக்கிறான். அன்பினாலும் பக்தியினாலும் சகாதேவன் கட்ட எம்பெருமானும் அவனுடைய பிடிக்குள்ளே கட்டுண்டு கிடந்தான். அதே தூய்மையான அன்போடு தாய் யசோதை கட்ட அந்த கட்டுக்கு அகப்பட்டு கொண்டவனாக எம்பெருமானும் கிடந்தான். அதனால் அவனுக்கு தாமோதரன் என்கின்ற திருநாமம். தாமம்னா கயிறு, உதிரம்னா வயிறு, வயிற்றிலே கயிறு கட்டப்பட்ட தழும்பை உடையவன், அதனாலே அவன் தாமோதரன். கோபிகைகள்லாம் இந்த தழும்பை பார்த்து, கிருஷ்ணா, எங்களிடத்திலேதான் உன்னுடைய வேலைகள் எல்லாம் பழிக்கும், உன்னுடைய அன்னையிடத்திலே பழிக்கவில்லை பார்த்தாயா, அவள் உன்னை கட்டி உரலிலே போட்டாளே என்று சொல்லி எள்ளிநகையாடினார்கள். அதனாலே வெட்கப்படுவான் கிருஷ்ணன். அந்த தழும்பை யாரும் பார்ப்பதற்கு அவன் விரும்ப மாட்டான். அதனால்தான் இன்று வரை ஸ்ரீரங்கத்திலே பள்ளி கொண்டிருக்கக்கூடிய பெருமாளை கிருஷ்ணன் என்றும், உற்சவராக விளங்கக்கூடிய நம்பெருமாளை ராமன் என்றும் கருதக்கூடிய வழக்கம் சம்பிரதாயத்திலே உண்டு. அந்த பெரிய பெருமாளாகிய கிருஷ்ணனுக்கு வஸ்திரங்களை மாற்றும் போது அவன் உடுத்தி களைந்த பீதகவாடையை முதலிலே நீக்காமல் புதிய வஸ்திரத்தை சாற்றிவிட்டு பின் பழைய வஸ்திரங்களை அகற்ற வேண்டும் என்பது உடையவரனுடைய நியமனமாம். அந்த உண்மையான அடியார்களினுடைய அன்புக்கு கட்டுப்பட்டவன் எம்பெருமான் என்பதை காட்டுவதற்காக அவனை தாமோதரன் என்று ஆண்டாள் நமக்கு காட்டி, மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை நாம் தூயோமாய் வந்து தூமலர் தூவி தொழ வேண்டும். முதலிலே தூயோமாய் வர வேண்டும். உள்ள தூய்மையோடும் உடல் தூய்மையோடும் மட்டுமே எம்பெருமானை சேவிக்க நாம் செல்ல வேண்டும் என்பது ஆண்டாளினுடைய நியமனம். அடுத்து தூமலர் தூவி தொழ வேண்டும் என்கிறாள் ஆண்டாள். மலர்களிலே தூய்மையான மலர் என்றும் தூய்மை இல்லாத மலர் என்றும் உண்டா? செண்பகம் மல்லிகையோடு செழுங்கழு நீர் இருவாய்ச்சின்னு சொல்லி பல வகையான மலர்களிலே நாம் எது தூமலர் எது தூய்மையில்லாத மலர் என பிரித்து பார்ப்பதானால், எம்பெருமானுக்கு பிடித்த மலர்களெல்லாம் தூமலர்கள். அவை 8 என்று வகைப்படுத்தினார்கள் நமது பெரியோர்கள். அஹிம்சா பிரதமம் புஷ்பம், புஷ்பம் இந்திரிய நிகிரக, சர்வபூத தயா புஷ்பம், சமா புஷ்பம் விசேஷதக, சாந்தி புஷ்பம், தபம் புஷ்பம், தியானம் புஷ்பம், ததைவச்ச சத்தியம் அஷ்டவித புஷ்பம், விஷ்ணோகோ பிரீத்திகரம் பவேதுன்னு சொன்னாங்க. எம்பெருமானுக்கு உகந்த புஷ்பங்கள்னு சொன்னா அதிலே முதலாவதாக வருவது அஹிம்சை. அடுத்தது இந்திரிய நிகிரகம், எல்லா உயிர்களிடத்திலும் நாம் காட்டக்கூடிய கருணை, அதுபோல பொறுமை, சாந்தம், தபம், தியானம், வாக்கிலே தூய்மை என்கின்ற சத்தியம். இதையே ஆண்டாள் தூயோமாய் வந்து தூமலர் தூவி தொழுது எம்பெருமானை வாயார பாடி மனதாலே தியானித்தால் போய பிழையும் புகுதருவான் நின்றனவும். நாம் 7 பிறவிகளிலே இதுவரை செய்த பாவங்களும் இனிமேல் நாம் அறியாமல் செய்ய இருக்கக்கூடிய பாவங்களும் ஒரு மிகப்பெரிய காட்டு தீ பற்றி எரிந்து கொண்டிருக்கும் போது அதிலே ஒரு கட்டை அல்ல, ஒரு விறகல்ல, சின்ன குச்சி அல்ல, ஒரு பஞ்சு கூட அல்ல,
ஒரு தூசு போய் அந்த அக்கினியிலே விழுந்தால் அது எப்படி பொசுங்குமோ அதுபோல ஏழேல் பிறவிகளிலே நாம் செய்த பாவங்களும் வினைகளும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய் என்று ஆண்டாள் காட்டிய வழியிலே எம்பெருமானை தூயோமாய் சென்று தொழுவோம், தூமலர் தூவித் தொழுவோம், வாயினால் அவன் புகழ் பாடுவோம், மனதினாலே அவனை தியானிப்போம் என்று சொல்லி ஆண்டாள் திருவடிகளை சரணடைவோம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.